My dear students, today question number 7 பார்க்க போறோம். Sandeep Corporation has 3 divisions whose income statements and balance sheet are summarized below. Sales கொடுத்திருக்காங்க 10 lakhs, operating income 50,000 and then operating assets 2 lakhs. Asset turnover நீங்க find out பண்ணோம் and then margin, profit margin நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் and then return on investment ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து 3 டிவிஷன் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு 3 டிவிஷனு. ஒவ்வொரு டிவிஷன்லேயும் மிஸ்ஸிங் ஃபிகர், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அசட் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணோம், இதில் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும், இங்கே அசட் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணோம். வேறு ஒன்றும் இல்லை, சில ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணி இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சப்ளை த மிஸ்ஸிங் வேல்யூஸ் த்ரூ 1 to 7, மொத்தம் 7 கொஷின். அதாவது பாருங்கள் 1 2 3 4 5 6 7, இந்த 7 மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். சப்ளை த மிஸ்ஸிங் வேல்யூஸ் த்ரூ, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள், சேல்ஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் இன்கம் இருக்குது, அண்ட் தென் ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் இருக்குது. அப்போ அசெட்ஸ் டர்ன் ஓவர் வேணும், மார்ஜின் வேணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இதை 3 மட்டும் இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், டிவிஷன் எக்ஸில் கொஷின் நம்பர் 7 தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது, சேல்ஸ் இஸ் கிவன், நல்லா பார்க்கணும். சேல்ஸ் எவ்வளோ 10 lakhs rupees இருக்குது, சேல்ஸு கொடுத்தாச்சு. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் இன்கமும் இருக்குது, ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ 50,000. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் அதுவும் இருக்குது, அது எவ்வளோ rupees 2 lakhs. இந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அசெட் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அசெட் டர்ன் ஓவர், அசெட்ஸ் டர்ன் ஓவர். இதுக்கு என்ன ஃபார்முலா நார்மலாக? அசெட் அப்படின்னா அப்போ இட் இஸ் ரிலேட்டட் டு டர்ன் ஓவர் அண்ட் அசெட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டர்ன் ஓவர் அதாவது சேல்ஸ் தான் டர்ன் ஓவர், சேல்ஸ் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் அசெட்ஸ், இதுதான் ஃபார்முலா, ஆப்ரேட்டிங் அசெட்ஸ். அப்போ சேல்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், சேல்ஸு 10 lakhs, ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் 2 lakhs. அப்போ 10 lakhs டிவைடட் பை 2 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5. அப்போ 5 தான் வந்து உங்களுக்கு அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. அப்போ இது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கேட்குறது அதுதான், அதாவது இந்த இடத்துல வர வேண்டியது அசெட் டர்ன் ஓவருக்கு இங்கே 5 அப்படின்னு வரணும். கிளியர். ரெண்டாவது மார்ஜின், மார்ஜினுக்கு நம்ம என்ன பண்ணோம், ப்ராஃபிட் மார்ஜின். ப்ராஃபிட் மார்ஜின் எதுலேருந்து பண்ணுவோம், சேல்ஸிலிருந்து. சேல்ஸிலிருந்து எவ்வளோ இன்கம் வருதோ அது 100க்கு எவ்வளோ, அதுதான் பர்சன்டேஜ். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து மார்ஜின் கேல்குலேட் பண்ணோன்னா என்ன ஃபார்முலாவாக இருக்கும், ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை சேல்ஸு இன்ட்டு 100, அவ்வளோதான். ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அங்கே பாருங்கள், கொஷனில் கொடுத்துருக்கிறது கிவன் 50,000. அப்போ 50,000 சேல்ஸு நமக்கு தெரியும். அப்போ 50,000 ஆப்ரேட்டிங் இன்கம், சேல்ஸ் வந்து 10 lakh இன்ட்டு 100, அவ்வளோதான். அப்போ போட்டிங்கன்னா எல்லாம் வருது பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை, அதாவது 50,000 டிவைடட் பை 10 lakhs இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 5. அப்போ நல்லா பாருங்கள் 5%. அப்போ ரிட்டர்ன் ஆஃப் மார்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் சேல்ஸிலிருந்து 5% அப்படிங்கிறது வரும். தேர்டு வந்து என்னென்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன வரணும், இதெல்லாம் நம்ம எக்ஸுக்கு பார்த்துட்ருக்கோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ரேட்டு கொடுத்துருந்தா அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிகர் மார்ஜின் ஒன்று இருக்குது, அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குது. ஒரு ஃபார்முலா இருக்குது, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ இன்ட்டு அசெட் டர்ன் ஓவர். இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் கூட போதும். அசெட் டர்ன் ஓவர் நமக்கு 5 தெரியும், மார்ஜின் எவ்வளோ 5%. அப்போ 5% இன்ட்டு 5 அப்படின்னா எவ்வளோ 25%. அப்போ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதில் 25% ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இந்த டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிவிஷன், அப்போ இதில் நம்ம பார்க்கலாம், இது வந்து 25% வரும், இதில் அது வந்து எவ்வளோ 5% வரும். தட்ஸ் ஆல். இதை நம்ம
ஃபில்லப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் டிவிஷனில் நமக்கு என்ன வேணும்னா அதுலேயும் 3 வேணும். சேல்ஸ் வேணும், ஆப்ரேட்டிங் இன்கம் ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் வேணும், அண்ட் தென் அசெட் டர்ன் ஓவர் வேணும். அப்போ டிவிஷன் ஒய். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது டிவிஷன் ஒய். டிவிஷன் ஒய்யில் நம்ம என்னென்னா நமக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறது என்ன இருக்காங்க அதே தான் ஆப்ரேட்டிங் இன்கம். அதையும் எடுத்து எழுதிக்கிங்க. ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000 rupees ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்தாச்சு. மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மார்ஜினும் இருக்குது. மார்ஜின் எவ்வளோ 0.5% மார்ஜினு. அடுத்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எவ்வளோ பாருங்கள் 2.5%. இப்போ இது 3 டீட்டெயில்ஸ் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டிடியூட் போட்டிங்கன்னா சப்போஸ் இப்போ மார்ஜின்னு வச்சுங்களேன். மார்ஜின் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான், ஆப்ரேட்டிங் இன்கம் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ மார்ஜின் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க 0.5%. இங்கே ஆப்ரேட்டிங் இன்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000. சேல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும் இந்த இதில் இன்ட்டு 100. சரி, இப்போ நீங்கள் இந்த 100ங்கிறது இந்த சைடு வரும்போது 0.5% டிவைடட் பை 100, இந்த 100 கீழே போயிடும் ஆச்சுங்களா. இங்கே வந்து அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ 60,000, அப்போ 60,000 டிவைடட் பை சேல்ஸ். அப்போ நமக்கு சேல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ 0.5% அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், அதாவது அது 0.5 டிவைடட் பை 100 அப்படின்னா 0.005 ஆகிடும். அப்புறம் 60,000 டிவைடட் பை சேல்ஸு. அப்போ இது இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், சேல்ஸ் மேலே வந்துடும். அப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு 60,000 டிவைடட் பை 0.005. இப்போ பாருங்கள், இப்போ இதுதான் சேல்ஸு. அப்போ 60,000 டிவைடட் பை 0.005 அப்படின்னா பாருங்கள் 1 crore 20 lakhs. அப்போ rupees 1 crore 20 lakhs. இதுதான் வந்து உங்களுக்கு சேல்ஸு. அப்போ சேல்ஸ் ஃபிகர் நமக்கு வந்துருச்சு. எப்போ இதுக்கு இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு பார்த்துட்ருக்கோம், அதாவது ஒய்க்கு பார்க்குறோம், டிவிஷன் ஒய்க்கு. ரெண்டாவது என்ன பாருங்கள், அப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணோம், சேல்ஸ் இந்த ஃபிகரை நீங்கள் எழுதணும். எவ்வளோ 1 crore 20 lakhs அப்படி இவ்வளோ குரோர் 1.20 crore அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை 1.20, அதை அந்த ஸ்பேஸ் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு என்ன வேணும் பாருங்கள், ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் வேணும். ஆப்ரேட்டிங் அசெட்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ அதில் நம்ம அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ யூஸ் பண்ணலாம். அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு சேல்ஸ் டிவைடட் பை ஆப்ரேட்டிங் அசெட்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ சேல்ஸ் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிட்டோம் 1 crore 20 lakhs. ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் தான் நம்ம இப்போ வேணும், கால்குலேட் பண்ணணும். அதுதான் மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்கட்டும். ஆனால் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க கொஷனில், என்ன அது 5. அதாவது அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 5 அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், அதாவது 1 crore 20 lakhs டிவைடட் பை 5 அப்படின்னா இப்போ ஆப்ரேட்டிங் அசெட் ஈக்குவல் டு 1 crore 20 டிவைடட் பை 5 அப்படின்னா 24 lakhs. இதை கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது எப்படி வருது அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ எப்படி வரணும்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு மார்ஜின் இன்ட்டு அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. சரி, இப்போ நமக்கு என்ன மார்ஜின் கொடுத்துருக்காங்க 0.5, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு 2.5. அப்போ அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இதை தான் இப்போ முதல்ல நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கணும். அப்போ அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது 2.5 டிவைடட் பை 0.5 அப்போனா அதுதான். அப்போ அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ இதை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ணோம், ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அசெட் டர்ன் ஓவர். முதல்ல இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் அடுத்தது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் இசட், அதில் என்ன வருது பாருங்கள், டிவிஷனில் இசட். டிவிஷன் இசட்டில்
அதில் நமக்கு என்னென்ன இருக்குது, சேல்ஸ் இல்லை, அதை கால்குலேட் பண்ணோம். ஆப்ரேட்டிங் இன்கம் இருக்குது. ஆப்ரேட்டிங் இன்கம் என்ன 10,000. ஆப்ரேட்டிங் இன்கம் என்ன பாருங்கள், ஆப்ரேட்டிங் இன்கம் இருக்குது சேல்ஸு தேர்டுக்கு. அதில் ஆப்ரேட்டிங் இன்கம் 5 lakhs. ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் ஆப்ரேட்டிங் அசெட்ஸு 5 lakhs. அடுத்தது அசெட்ஸ் டர்னோவர் ரேஷியோ ஈக்குவல் டு 0.5. அடுத்தது மார்ஜின் ஈக்குவல் டு 4%. ஸோ நமக்கு இங்கே எல்லா ஃபிகரும் இருக்குது. உங்களுக்கு சேல்ஸ் மட்டும்தான் வரணும். அப்போ சேல்ஸ் வரணும்னா அசெட் டர்னோவர் ரேஷியோ யூஸ் பண்ணலாம். அசெட் டர்னோவர் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன வரும், ஆக்சுவலாக சேல்ஸு டிவைடட் பை ஆப்ரேட்டிங் அசெட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம ஏற்கனவே போட்டது தான். அப்போ சேல்ஸ் இப்போ ஆப்ரேட்டிங் டர்னோவர் ரேஷியோவில் ஆப்ரேட்டிங் டர்னோவர் 0.5. அப்போ 0.5 இருக்குது. சேல்ஸு தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணோம். ஆப்ரேட்டிங் அசெட் எவ்வளோ இருக்குது, 5 lakhs. அப்போ 5 lakhs. ஸோ இப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அப்போ 5 lakhs இன்ட்டு 0.5. அப்போ சேல்ஸ் அப்படின்னா 5 lakhs இன்ட்டு 0.5 அப்படின்னா உங்களுக்கு அது ஆஃப் தானே. அப்போ ₹2 2,50,000 இதுதான் உங்களுக்கு சேல்ஸ். ஸோ இந்த சம் ஈக்குவலாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, அதை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தியரி கொஷின். அது என்ன அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், அப்படி கவனிங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து கொஷின் நம்பர் 7Bயில் ப்ரீஃப்லி டிஸ்கிரைப் த 4 பர்ஸ்பெக்டிவ், நல்லா பார்க்கணும், பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பேலன்ஸ்ட் ஸ்கோர் கார்டு ஆஃப் அன் என்டைட்டி. ஸ்கோர் கார்டு ஆஃப் அன் என்டைட்டியில் என்னென்ன பர்ஸ்பெக்டிவ் இருக்கணும், ஆக்சுவலாக 4 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்கோர் கார்டுக்கு மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பர்ஸ்பெக்டிவ். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பர்ஸ்பெக்டிவ். ஃபினான்சியல் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக நமக்கு என்ன தேவை, ஸ்ட்ராட்டஜி. என்ன ஸ்ட்ராட்டஜி, ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த ஃபினான்ஷியல் பர்ஸ்பெக்டிவ் இருந்தால் தான் இட் எனேபிள்ஸ், நல்லா கவனிக்கணும், இந்த பர்ஸ்பெக்டிவ் முக்கியம், எனேபிள்ஸ் என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ப்ராஃபிட்டபிலிட்டி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் எழுதுகிறேன், ஸ்ட்ராட்டஜி. இப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை. ப்ராஃபிட் வரணும்னா என்ன பண்ணணும், ஒன்று காஸ்ட்டு குறைக்கணும், இல்லை சேல்ஸை க்ரோத் பண்ணணும். இதுதான் இனிஷியேட்டிவ்ஸ். அப்போ சேல்ஸை டெவலப் பண்ணணும், காஸ்ட்டை குறைக்கணும். அப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் தென் சேல்ஸ் க்ரோத்து மார்க்கெட்டிங் மூலமாக இதை டெவலப் பண்ணணும். இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஃபினான்சியல் பர்ஸ்பெக்டிவில் வர்றது. பாயிண்ட் நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் என்னென்னா கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ். இந்த கஸ்டமர் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது என்னென்னாங்க, நமக்கு எந்த செக்மெண்ட்டெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணணும், மார்க்கெட்டிங் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த செக்மெண்ட்டாக இருக்கட்டும், எதில் செக்மெண்ட்டு, அப்போ தான் கம்பெனி சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், வி ஹாவ் டு ஐடென்டிஃபை மார்க்கெட் செக்மெண்ட். ஃபஸ்ட்டு எந்த செக்மெண்ட்டு, மார்க்கெட் செக்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். எதுக்கு, இன் ஆர்டர் டு அரைவ் கம்பெனி சக்ஸஸ். அப்போ தான் கம்பெனியோட சக்ஸஸ் வரும். இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கெட்டில் நீங்கள் டாமினேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். அப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, உங்கள் பொருளை ஒரு தடவை வாங்கிட்டா அவன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா திருப்பி நம்ம பொருளையே வாங்கணும். அதுதான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ அதை நம்ம க்ரியேட் பண்ணணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இண்டிகேட்ஸ் த கஸ்டமர் சக்ஸஸ், கம்பெனி சக்ஸஸ். ஒரு கம்பெனி சக்ஸஸ் ஆகணும்னா, இப்போ கோல்கேட்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னா திருப்பி கோல்கேட்டு, புரியுங்களா, ஒரு பர்டிகுலர் ஷாம்பு ஹெட் அண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஹெட் அண்ட் ஷோல்டரு. அப்போ என்ன ஆகிடும், கஸ்டமர் அதை விட்டு போகக்கூடாது, கட்டி போட்டுடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 3வது பர்ஸ்பெக்டிவ் என்னென்னா இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸ் பர்ஸ்பெக்டிவ். அப்போ இன்டர்னல் பிஸ்னஸ் ப்ராசஸ் பர்ஸ்பெக்டிவ்.
இன்டர்னல் பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவ் இது என்ன அப்படின்னு பண்ணோன்னா முதல்ல இன்டர்னல் ஆப்ரேஷன். இப்போ இன்டர்னல் ஆப்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நல்லா பண்ணணும். நம்ம கம்பெனியில் யார் ஓனரு? ஷேர் ஹோல்டர் வரும். அப்போ அவரோட கேபிட்டல் வச்சு தான் நம்ம கம்பெனி நடத்தணும். அப்போ கம்பெனியை வந்து என்ன பண்ணணும்? டிவிடெண்ட் கொடுத்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் டெவலப் பண்ணணும், ஆஸ் வெல் எஸ் ஷேர் ஹோல்டர்ஸினுடைய வேல்யூ ரைஸ் பண்ணணும். அப்போ ஷேர் ஹோல்டர் இன்றைக்கி இதனுடைய ஷேர் வேல்யூ 100 ரூபா இருக்குது. அப்போ நம்ம கம்பெனி நல்லா வளருது, டிவிடெண்ட் கொடுத்து இந்த ஷேரோட விலை இன்றைக்கி 150 ரூபா ஆகிடுது, இல்லை 500 ரூபா ஆகுது, 1000 ரூபா ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணி ஃபோக்கஸஸ் ஆன் இன்டர்னல் ஆப்ரேஷன், கிரியேட்டிங் வேல்யூ ஃபார் கஸ்டமர், இன்க்ரீஸிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ அப்படின்னு பாயிண்ட் எழுதிங்க. ஆனால் இதில் இன்னும் இல்லாமல் இந்த ப்ராசஸில் மொத்தம் ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்னோவேஷன் ப்ராசஸ். இன்னோவேஷன் அப்போ இன்டர்னல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் அப்படின்றது இன்னோவேஷன் ப்ராசஸ். அடுத்தது ஆப்ரேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் சேல் சர்வீஸ். போஸ்ட் சேல் சர்வீஸ் நீங்கள் விற்றதோட முடிச்சிருக்கக்கூடாது. நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட பொருளை வாங்குறாரு அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணணும்? ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு, சார் நம்ம வாங்கினீங்களே இந்த பொருள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுதா, மறுபடியும் எதாவது சர்வீஸ் பண்ணணுமா, எதாவது ரீப்ளேஸ் பண்ணணுமா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகிடும்? என்னப்பா நம்ம பேசாமல் இருந்தால் கூட இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அப்போ இன்னோவேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் பார்த்தீங்கன்னா லோயர் காஸ்ட்டு. என்ன, நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கும்போது எவ்வளோ காஸ்ட்டு கம்மியோ காஸ்ட்டு கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் என்ன பண்ணணும்? குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ லோ காஸ்ட்டை குறைக்கணும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மூலமாக குரோத்தை ப்ரமோட் குரோத் இதை பண்ணணும். இதெல்லாம் வந்து இன்னோவேஷன் ப்ராசஸில் வர்றது. ரெண்டாவது ஆப்ரேஷன் ப்ராசஸில் தான் உங்களுக்கு மெயினாக என்னென்ன ப்ராடக்ட் போடலாம், ரா மெட்டீரியல் என்ன போடலாம், எப்படிலாம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்போ அதெல்லாம் பார்க்கணும். அப்போ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். ரெண்டாவது குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்தர் ஆர்டர் பண்ணால் இம்மிடியட்டாக, அதாவது டெலிவரி டைம் வந்து குறைக்கணும். இப்போ ஒருத்தர் ஆர்டர் பண்ணிட்டார், ஒரு மாதம் கழிச்சு சப்ளை பண்ணுறது, அவன் வாங்குகிற அந்த ஆசையே போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? ரெடியூஸ் டெலிவரி டைம், இதை பார்க்கணும். ரெடியூஸ் டெலிவரி டைம் அப்படின்னா என்ன? ஆர்டர் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக அவங்க வீட்டுக்கிட்ட போய் நிற்கணும் அந்த சரக்கு, காராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது போஸ்ட் சேல் சர்வீஸ். போஸ்ட் சேல் சர்வீஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆஃப்டர் சர்வீஸ் சேல் சர்வீஸ். நமக்கு தெரியும் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்னா என்ன? நம்ம ஏற்கனவே வாரண்ட்டி கொடுத்துருப்போம், 2 வருஷத்துக்கு வாரண்ட்டி கொடுத்துருப்போம். அவனுக்கு ஒவ்வொரு தடவையும் இன்டிமேட் பண்ணணும், சார் ஃபஸ்ட்டு வாரண்ட்டி வந்துருச்சு, ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்துச்சு, செகண்ட் சர்வீஸ் வந்தது, தேர்ட் சர்வீஸ். மறந்துடுவாங்க, காரை வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவன் மறந்துடுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். அப்போ அதுதான் வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ். அதை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான்? நம்ம கம்பெனி விட்டுட்டு வேறு எந்த கம்பெனிக்காரும் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணணும். இந்த 3 பாயிண்ட்டும். 4வது பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா லேர்னிங் அண்ட் growth பர்ஸ்பெக்டிவ். லேர்னிங் அண்டு growth பர்ஸ்பெக்டிவ். லேர்னிங் அண்ட் growth பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கம்பெனிஸ்னுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு கேப்பபிலிட்டி கம்மியாக இருக்கா? மற்ற கம்பெனி வந்து காம்படிட்டர் வந்து நம்மளோட கம்மியாக பைசா கொடுக்குறாரா? குவாலிட்டி அதுமாதிரி குவாலிட்டி நல்லா கொடுக்குறாரு, காஸ்ட் வந்து கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவன் மட்டும் எப்படி கொடுக்குறான், நம்மளால் ஏன் முடியல? அப்போ நம்ம கேப்பபிலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், நம்பர் 1. ரெண்டாவது சுப்பீரியர் ஆச்சுங்களா, இன்டர்னல் ப்ராசஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுதான். அப்போ இன்டர்னல் ப்ராசஸை சுப்பீரியராக நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் வேல்யூ ஃபார் கஸ்டமர். அப்போ கஸ்டமருக்கும் வேல்யூ வரும், ஷேர் ஹோல்டருக்கும் வேல்யூ வரும். அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இதுதான் இந்த 4 பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு ஆஃப் அன் என்டைட்டி அப்படிங்கிறது. அடுத்த கொஷின் பாருங்கள், அது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். இந்த கொஷினும் நல்லா பாருங்கள். இந்த கொஷினில் கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8ல் லிங்கு கேன் சூஸ் 5 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட்ஸ். 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போனா இந்த 5 ப்ராஜெக்ட்ஸில் எது வயபிள், எது ப்ராஃபிட்டபிள், அதை நீங்கள் சூஸ் பண்ணணுன்னு தான் கேட்க போகிறாங்க. ஈச் ப்ராஜெக்ட் வில் லாஸ்ட் ஃபார் 1 year ஒன்லி. ஒரே வருஷம், ஒரு வருஷம் தான். அண்ட் நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ் வில் பி டிட்டர்மைன் பை ப்ரிவைலிங் மார்க்கெட் கண்டிஷன்
The forecast net cash inflows and their associate possibilities are shown below. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ப்ராபபிலிட்டி 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. முதல்ல புவர், அடுத்தது குடு, அடுத்தது எக்ஸலண்ட்டு. இந்த ப்ராபபிலிட்டியோட ரேட் என்னென்னா 20%. 20% அப்போ 20, 0.2, 0.4, 0.4. அப்படின்னா எனக்கு 100ல் 3 பிரிச்சுக்கிறாங்க. புவருங்கிறது 20% தான், குட்டுங்கிறது 40%, எக்ஸலண்ட்டுங்கிறது 40%. சரி, அதனுடைய ரிசல்ட் என்னென்னா இன் 1000ல் சொல்லியிருக்காங்க. 1000ல் என்ன, இப்போ நீங்கள் புவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கியூக்கு பொறுத்த வரைக்கும் 550 அப்படின்னா இன்ட்டு 1000 அப்படின்னா 5,50,000. குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000. எக்ஸலண்ட் பார்த்தீங்கன்னா 5,80,000. அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கும் ஆருக்கும் பார்த்தீங்கன்னா 450, 500, 570 இப்படி வரிசையாக கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம். அதை பார்த்துட்டு எதுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதிகமாக இருக்குதோ அதை தான் அந்த ப்ராஜெக்டை தான் நம்ம போடுவோம். அதுதான் இங்கே கொஷனில் என்ன கேட்குறாங்க, பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் த நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ் விச் ப்ராஜெக்ட் ஷுட் பி அண்டர்டேக்கன் பை லிங்கோ. எந்த ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் பண்ணுவார் அதை முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவது வந்து calculate the value of perfect information about the state of the market. அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். அப்போ நீங்கள் முதல்ல கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலாக கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இது வந்து 8A கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இதில் நீங்கள் 3 பிரிச்சிங்க, அதாவது 3 கேட்டகரியா. ப்ராஜெக்ட்டு என்ன ப்ராஜெக்ட்டு, கேல்குலேஷன் இங்கே போட்டுங்க, அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இன் thousands அப்படின்னு போடுங்க. இவ்வளோ தான். இப்போ முதல் ப்ராஜெக்ட் என்ன வருது நமக்கு பாருங்கள், கியூங்கிற ப்ராஜெக்ட். கியூ ப்ராஜெக்டில் நமக்கு எவ்வளோ 550. நல்லா பார்க்கணும், 550 அப்படின்னா என்ன, 5,50,000 இருக்குது. அப்போ 5,50,000 அதில் இன் தௌசண்ட்ஸில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அதனுடைய புவர் தான், ஆனால் 5,50,000. அப்போ புவருக்கு எவ்வளோ இன்ட்டு அதனுடைய ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 0.2. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே ப்ராஜெக்ட்டுக்கு ப்ளஸ் என்ன வரும் 480 குட்டு. அப்போ 480 இன்ட்டு ப்ராபபிலிட்டி எவ்வளோ 0.4 ப்ளஸ் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டுக்கு எவ்வளோ 580 இன்ட்டு எவ்வளோ வருது 0.4. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இது. அப்போ இதை 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். அப்போ 550 இன்ட்டு 0.2 அப்படிங்கிற 110 ப்ளஸ் 480 இன்ட்டு 0.4 அப்படிங்கிறது 192 ப்ளஸ் அடுத்தது 580 இன்ட்டு 0.4 அப்படின்னு பார்த்தா 232. அப்போ மொத்தமாக எக்ஸ்பெக்டட் வேல்யூவேஷன் இன் 1000ல் என்ன பார்த்தீங்கன்னா 232 ப்ளஸ் 192 ப்ளஸ் 110 அப்படின்னா 534. அப்போ 534னா 5,34,000. ஏன்னா இதை வந்து தௌசண்ட்ஸில் சொல்லியிருக்கோம். அப்போ கியூ ப்ராஜெக்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஆர் ப்ராஜெக்ட்டு அதே மாதிரி பாருங்கள். ஆர் ப்ராஜெக்டில் எவ்வளோ வருதுங்க 450, அடுத்தது 500, அது 570. 450க்கு எவ்வளோ, 450க்கு ப்ராபபிலிட்டி 0.2 ப்ளஸ் அடுத்தது 500க்கு எவ்வளோ 500 இன்ட்டு 0.4 அடுத்தது ப்ளஸ் 570க்கு எவ்வளோ 570 இன்ட்டு 40 0.40. ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 450 இன்ட்டு 0.2 அப்படின்னா 90 ப்ளஸ் 500 இன்ட்டு 0.4 அப்படின்னா 200 ப்ளஸ் 570 இன்ட்டு 0.4 அப்படின்னா 228. அப்போ மொத்தமாக 228 ப்ளஸ் 200 ப்ளஸ் 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 518. அப்போ 518 தான் இதனுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ இன் தௌசண்ட்ஸில். அப்போனா 5,18,000 இது 5,34,000 அர்த்தம். அடுத்தது ப்ராஜெக்ட் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள் 420, 450, 480.
அப்போ 420க்கு ப்ராபபிலிட்டி 0.2, அடுத்தது 450க்கு ப்ளஸ் இன்ட்டு எவ்வளோ 0.4, அடுத்தது ப்ளஸ் இங்கே அடுத்த ப்ளஸ் எவ்வளோ 480க்கு 0.4. ஸோ இதை மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 420 இன்ட்டு 0.2 அப்படின்னா 84 ப்ளஸ் 450 இன்ட்டு 0.4 அப்படின்னா 180 ப்ளஸ் 480 இன்ட்டு 0.4 அப்படின்னா 192. ஸோ 192 ப்ளஸ் 180 ப்ளஸ் 84 அப்படின்னா 456. அப்போ 4,56,000 இந்த கேட்டகரிக்கு. அடுத்ததுக்கு என்ன வருது XT ப்ராஜெக்ட்டு. T ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ 370 இன்ட்டு 20% ப்ளஸ் இது அடுத்தது 410 இன்ட்டு 40 ப்ளஸ் 430 இன்ட்டு 0.4. அப்போனா என்ன வருது பாருங்கள். இப்போ 370 இன்ட்டு 0.2 ஈக்குவல் டு 74 ப்ளஸ் 410 இன்ட்டு 0.4 இன்ட்டு 74 164. I mean 410 into 0.4 164 plus 430 into 0.4 that is 172. So 172 plus 164 plus 74 அப்போனா 410 4,10,000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ப்ராஜெக்ட் யூ ப்ராஜெக்டில் நீங்கள் எப்படி பண்ணால் 590 இன்ட்டு 0.2, அடுத்தது 580 இன்ட்டு 0.4 ப்ளஸ் 430 இன்ட்டு 0.4. அவ்வளோதான். அப்போ இதில் பாருங்கள் 590 இன்ட்டு 0.2 அப்படின்னா 118 ப்ளஸ் 580 இன்ட்டு 0.4 அப்படின்னா 232 ப்ளஸ் 430 இன்ட்டு 0.4 அப்படின்னா 172. ஸோ 172 ப்ளஸ் 232 ப்ளஸ் 118 ஈக்குவல் டு 522. ஸோ மொத்தமாக வரும். அப்போ இதில் நீங்கள் எது இப்போ நீங்கள் மொத்தமாக எக்ஸ்பெக்டடில் எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று 534 580 அதான் 5,34,000 5,18,000 4,56,000 4,10,000 5,22. அப்போ இதில் எஸ்டிமேட்டட் வேல்யூ எது அதிகமாக இருக்குது அப்படின்னா 534 5,34,000. ஸோ டெசிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதில் வேறு ஒன்றும் இல்லை. இந்த எந்த டெசிஷன் எடுக்கணும் ஆக்சுவலாக டெசிஷன் ப்ராஜெக்ட் நல்லா பார்க்கணும். ப்ராஜெக்ட் Q அப்படி தான் ஹேஸ் ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் என்ன பண்ணோம் கேஷ் இன்ஃப்ளோஸ். அப்போ இதுதான் அதிகமாக இன்ஃப்ளோஸ் வச்சுருக்கிறனால இட் ஷுட் பி செலக்டட். ஆச்சா, இட் ஷுட் பி அண்டர்டேக்கன் எப்படி வேணாலும் எழுதலாம். அப்போ நல்லா பார்க்கணும், இந்த ப்ராஜெக்டை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதான் இது. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க கொஷனில் பார்த்தீங்கன்னா, calculate the value of perfect information, state the market அப்படின்றாங்க. ஸ்டேட் ஆஃப் த மார்க்கெட். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இந்த கொஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் கொஷனில் பாருங்கள் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் புவரில் வந்து எது அதிகமாக இருக்குது 590, குட்டில் எது அதிகமாக இருக்குது 580, எக்ஸலண்ட்டில் எது அதிகமாக இருக்குது 580. அப்போ இந்த 3 கேஸ் தான், இந்த கேஸு இது. ஆனால் இப்போ நம்ம இதில் எக்ஸ்பெக்டட் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 534. அப்போ இது ரெண்டையும் இதில் தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணி நம்ம வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கேல்குலேஷன் ஆஃப் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நல்லா பாருங்கள். இன்னும் கொடுக்கு இதில் என்ன பண்ணணும்னா மார்க்கெட் கண்டிஷன் என்னன்னு பாருங்கள். மார்க்கெட்டு கண்டிஷன்
அடுத்தது ப்ராபபிலிட்டி. எதில் ப்ராபபிலிட்டி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி. அடுத்தது ப்ராஜெக்ட் எதை சூஸ் பண்ணும், ப்ராஜெக்ட் சோசன். அடுத்தது நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ். அடுத்தது இவி. அடுத்தது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோ என்ன இன் தௌசண்ட்ஸில். இப்போ நம்ம பார்த்தோம், முதல்ல நம்ம 3 கேட்டகரி இருக்குது. என்ன இருக்குது, புவர் இருக்குது, குட் இருக்குது, அண்ட் தென் எக்ஸலண்ட் இருக்குது. இது 3. ஆனால் ப்ராபபிலிட்டி இதுக்கு வந்து புவருக்கு வந்து 20%, குட்டுக்கு வந்து 40%, எக்ஸலண்ட்டுக்கும் 40%. 40%னா 0.40. ஆனால் இதில் என்ன பாருங்கள், ப்ராஜெக்ட் யூவில் தான் ஜாஸ்தி இருக்குது, 590 இருக்குது. அப்போ இது யூ எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா குட்டில் பார்த்தீங்கன்னா 580, இது தான் அதிகமாக இருக்குது, அப்போ யூ. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் க்யூவில் தான் 580 இருக்குது, அப்போ க்யூ. இது தான் நம்ம எடுக்கணும். அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோஸ், நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ் இதில் 590 கொஷின் பிரகாரம், இதில் 580, இதுலேயும் 580. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 590 இன்ட்டு 0.2, அப்போ 590 இன்ட்டு 0.2 அப்படின்னா 118. அப்போ இதுக்கு வந்து 118. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 580 இன்ட்டு 0.4 அப்படின்னு பார்த்தா 232. அடுத்தது 580 அதே தான் 232 தான் வரும், ஏன்னா அதே வேல்யூ தான். ஸோ இதில் மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்கள், 232 ப்ளஸ் 118 மொத்தமாக பார்த்தீங்கன்னா 582 தான் ஆக்சுவலாக இருக்கிறது. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோஸ் வித் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கு பேர் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். எவ்வளோ, 582. ஆனால் இதில் இவி நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, இப்போ இம்பர்ஃபெக்டில் எவ்வளோ போடுறோம், எக்ஸ்பெக்டட் ஆஃப் நெட் கேஷ் இன்ஃப்ளோ ஏன்னா வித்தவுட் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ வித்தவுட் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷனில் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணதில் என்ன வருது ஆக்சுவலாக, ஆச்சா இது நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் எவ்வளோ 534 வந்துச்சு. அப்போ அதை இதில் மைனஸ் பண்ணணும். அப்போ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 534 அப்படின்னா அப்போ நெட் ஃபிகர் அப்போ மைனஸ் பண்ணால் அப்போ 48 கரெக்டு. 38 வரணும், சரி 48. ஸோ இந்த 48,000 வருது பார்த்தீங்கன்னா, இதுதான் வேல்யூ ஆஃப் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க இன்ஃபர்மேஷன். அப்போ 48ங்கிறது இன் தௌசண்ட்ஸில் வரும், அப்போ 48,000 அப்படிங்கிறது வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 48,000, ஏன்னா இன் தௌசண்ட்ஸில் தான் சொல்கிறோம். சரி, இந்த ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு தியரி கொஷினு. அந்த தியரி கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்? நல்லா பார்க்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படின்னா என்ன? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மிஷின் இருக்குது, மிஷின் ஆப்ரேட்டர் இருக்காருன்னு வச்சுங்க. அந்த மிஷினில் வர்றதெல்லாம் அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார்? அந்த ஒரு மேன் தான், ஆப்ரேட்டிங் இன்ஜினியரிங் தான். அப்போ அவர் தான். ஆனால் அதே ஒரு கம்பெனியில் ஒரு சேல்ஸ் மேனேஜர் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார், டோட்டல் இந்த ஜோனல் ஃபுல்லாக ஒரு சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ யாருக்கு பொறுப்பு அதிகம் அப்படிங்கிறது தான். ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்? ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்கில் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஐடென்டிஃபைங் அப்படின்னா அதில் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. அந்த 7 பாயிண்ட்டை அதுலேயும் கொடுத்துருக்காங்க, அப்படியே படிச்சுங்க. பட் இருந்தாலும் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 8ல் பியில் என்ன பண்ணோன்னா, அதாவது கொஷின் வந்து அவங்க கேட்டிருக்கிறது. அப்போ நமக்கு என்ன வருங்க, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படின்னா நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் நீங்கள் என்ன பண்ண, அதனுடைய கான்செப்ட் என்ன, எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். சாரி. ஸோ இட் ஃபோக்கஸ்ட் ஆன்
ஐடென்டிஃபிகேஷன், கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், இதை ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்மால் ஃபர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ சோல் ட்ரேடர் இருக்காருன்னு வச்சுங்க, அதில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் யார் பொறுப்பு? அந்த ப்ரொப்ரைட்டர் தான். பார்ட்னர்ஷிப்பில் யார் பொறுப்பு? அந்த 3-4 பார்ட்னர் தான். ஸோ இந்த ஸ்மால் ஃபர்ம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படிங்கிறது யார் வரும்? ஸ்மால் ஃபர்ம்ஸில் ஒன்று இண்டிவிஜுவலாக இருப்பார் அல்லது ஸ்மால் குரூப்பாக இருக்கும், அவ்வளோதான் ஆச்சுங்களா. அப்போ ஸ்மால் குரூப்னு என்ன? 3 பார்ட்னர் 4 பார்ட்னர், இவங்க 2 பேர்த்தில் தான் இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். அப்போ இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்டில் என்ன பண்ணோன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் ரெப்ரசன்ட்ஸ் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டருங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணணுமா? ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்பேர் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது டெசிஷன் மேக்கிங் அவங்ககிட்ட தான் இருக்கும், அதுக்கு உண்டான அத்தாரிட்டி அவங்ககிட்ட இருக்கணும். அதுதான் ஸ்பேர் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் டெசிஷன் பாயிண்ட்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ஸ்லாம் இதில். ஃபோர்த்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லார்ஜ் ஃபர்மாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரே ஆர்கனைசேஷனு இப்போ சப்போஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? சப்டிவைட் பண்ணுவாங்க, அதை மீனிங்ஃபுல் செக்மெண்ட்ஸாக மாற்றுவாங்க. அதுக்கு பேர் அந்த மீனிங்ஃபுல் செக்மெண்ட்ஸாக மாற்றுறாங்க இல்லையா, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர். அப்போ லார்ஜ் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க? அப்போ த ஹோல் ஆர்கனைசேஷன் இஸ் டு பி டிவைடட் இன் த மீனிங்ஃபுல் செக்மெண்ட்ஸாக பிரிக்கணும். அவங்களுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் அப்படின்னு பேர். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. பாயிண்ட் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அண்டர் கண்ட்ரோலர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஆக்சுவலி நார்மலாக என்ன பண்ணோம்? ரெஸ்பான்சிபிள் யார்? ஒரு கம்பெனினா என்ன? மேனேஜர் இருப்பார், இல்லை மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். அப்போ என்னென்னா அண்டர் கண்ட்ரோலர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் தான், அல்லது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். கம்பெனின்னா இண்டிவிஜுவல் ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி வரும். அடுத்தது ஸ்மால் ஃபர்மில் என்ன பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்மால் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது சப் யூனிட் ஆஃப் ஆர்கனைசேஷனில் அதுலேயும் பாருங்கள், இப்போ நம்ம சின்ன கம்பெனியாக இருந்தால் யார் பண்ணுவான்? இண்டிவிஜுவல். பெரிய கம்பெனியாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிவிஷனுக்கு யார் மேனேஜர்? ஒரு உதாரணத்துக்கு டிவிஷன் மேனேஜர் இல்லை ஜோனல் மேனேஜர், இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சென்டர். ஸோ அப்போ பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னா டிவிஷனல் மேனேஜர், ஜோனல் மேனேஜர் இந்த மாதிரி வரும். சின்ன ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவல், அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. பாயிண்ட் நம்பர் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 7ல் வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஆர்கனைசேஷன் சுட் பி செப்பரபிள். ஒரு ஆர்கனைசேஷன் என்னவாக இருக்கணும்? ஆர்கனைசேஷன் சுட் பி செப்பரபிள், அதை தனித்தனியாக பிரிக்கணும். அண்ட் ஐடென்டிஃபையபிள் எதுக்கு? ஃபார் ஆப்ரேட்டிங் பர்பஸுக்காக அதை தனித்தனியாக டிவைட் பண்ணி பைஃபர்கேட் பண்ணி, அண்ட் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் பாசிபிள். பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டு பாசிபிளாக இருக்கா என்னன்னு பார்க்கணும், அதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது போதும். இதுதான் இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம விட்டுட்டோம், இதோட க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எம்டிபி விட்டுருக்காங்க, அது 1 by 1 வரும். நான் ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் எல்லாம். யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன்.